நமஸ்காரம். 2 தொடர்வது 3. யார் இந்த மனிதன்? எங்கிருந்து வந்தான்? எதற்காக வந்தான்? எப்படி வாழ வேண்டும்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்? எப்படியெல்லாம் வாழச் சொன்னார்கள்? சொன்னவர்கள் யார்? அவர்கள் எப்படி வாழ்ந்து சென்றார்கள்? இந்த உலகம் எதன் அடிப்படையிலே சுழன்று கொண்டிருக்கின்றது? இதில் வாழும் உயிரினங்களினுடைய நோக்கங்கள் தான் என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு பதில் தேடி பக்குவமான வாழ்வை சென்றடைய வேண்டிய மனிதன் பாதை மாறி பழிபாவங்களுக்கு ஆளாகி பட்டு கெட்டு பக்குவமான நிலைகளை சென்றடைவதற்குள் வாழ்க்கையினுடைய பாதி காலகட்டங்களை கடந்து விடுகின்றான். பின் பட்டம் தவறி விதைத்த விதையை போல் வாழ்வினுடைய பெரும்பயனை இழந்து விடுகின்றான். இப்படி பலதரப்பட்ட உயிரினங்களின் மேன்மை பிறப்பாக மனிதன் என்ற பட்டத்திற்கு வந்த இவன் குறைந்தபட்சம் மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் மனதர்மம். அந்த நியம தர்மங்களினுடைய வழிமுறைகளில் தன்னுடைய அருள் பெறும் இயக்கங்களை ஈடுபடுத்தி கொண்டு சரித்திரத்திலே இடம் பிடித்த சத்திய புருஷர்கள் தான் எத்தனை பேர்! முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிவல்லன், மயிலுக்கு குடை தந்தான் வேகன், தலையையே தானம் தந்தான் குமணன், புறாவிற்காக தசையீந்தான் சிவிச்சக்கரவர்த்தி, மனுநீதிக்காக தன் மகனையே பலி கொடுத்தான் மனுநீதி சோழன், மானத்திற்காக உயிரையும் விட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன். இப்படி பல 100 சத்திய புருஷர்களை பட்டியலிட்டு சுட்டி காட்ட முடியும். மாறாக மனிதன் என்கின்ற போர்வையிலே மிருககுணம் நிறைந்து கீழான இழிவுணைகளிலிருந்தும் திட்டின்பங்களிலிருந்தும் உழன்று திரியும் உயிர் பெற்ற மனித பிண்டங்கள் தான் எத்தனை! தந்திரத்தால் மற்றுள்ளோரை ஏமாற்றி தான் மட்டும் வாழ வேண்டும் என்கின்ற நயவஞ்சம் கொண்ட குள்ள நரியின் குணம் படைத்த மனிதர்கள் தான் எத்தனை! பதுங்கியிருந்து பகை தீர்த்து கொள்ளும் கொடிய விஷம் கொண்ட கருணாகத்தின் குணம் கொண்ட மனிதர்கள் தான் எத்தனை! ஏனைய உயிர்களை துன்புறுத்தி கொன்று தான் மட்டும் தின்று கொழுத்து திரியும் வலிமையான புலியின் குணம் படைத்த மனிதர்கள் தான் எத்தனை! கடும் சொல்லால் விடும் கட்டளைக்கு பயந்து இட்டதை சுமந்து திரியும் கழுதையை போல் வாழுகின்ற மனிதர்கள் தான் எத்தனை! நல்லது எது கெட்டது எது என்று கூட தெரிந்து கொள்ளாமல் வெந்ததை தின்று வீண் பேச்சில் காலம் கழித்து நாய்களைப் போல் குறைத்து வாலாட்டி திரியும் நன்றி கெட்ட மனிதர்கள் தான் எத்தனையோ! இப்படி பலதரப்பட்ட உயிரினங்களில் மேன்மையானவன் மனிதன் என்று அறிந்தும் கீழான இழிவுநிலையை நாடுவதே இந்த சிற்றறிவாளர்களை பார்த்துத்தான் காவிரி பூம்பட்டினத்திலே அவதரித்த பட்டினத்து பெருமான் கூறினார். நாப்பிலக்க பொய் பேசி நவநீதியம் தேடி நாரியரை கூடி நலம் ஒன்றும் காணாது பூப்பிலக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை ஈன்றிடுவீர், காப்பதற்கும் வலியறியீர், கைவிடவும் மாட்டீர், கவர் விளந்த மர கிளைதனில் கால்தனை நுழைத்திட்டு ஆப்புதனை அசைத்திட்ட குரங்குதனை போல அகப்பட்டீரே நீரும் அகப்பட்டீரே என்று பொய் பேசுவதையே தொழிலாக கொண்டு பொருள் தேடுவதையே வாழ்வென்று கருதி இன்பம் நுகர்வதற்காக நாரியர்களோடு கூடி பிள்ளைகளை எதற்காக பெறுகின்றோம் என்று கூட தெரிந்து கொள்ளாமல் புலிமரம் காய்ப்பதைப் போலும் புற்றிலிருந்து வருகின்ற ஈசலைப் போலும் மக்களை பெற்று கொண்டு குரங்கினுடைய மனநிலையை போன்று தன்னுடைய பெரும் துன்பத்திற்கு தானே காரணமாக இருந்து கொண்டு தன்னை படைத்தவனை குறை கூறி திரியும் வீணர்கள் என்றார். அதன் வழிமுறைகளில்தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பது வள்ளுவன் வழிகாட்டிய வேதம். ஒரு மனிதனுடைய நல்வினைகளையும் தீவினைகளையும் பகிர்ந்துவார். நல்வினை உயர்ந்தால் பயனுள்ளவனாகவும் தீவினை உயர்ந்தால் பயனற்றவனாகும் என்று கருத்தில் எடுத்துக்கொள் என்றார். எதற்காக இரு வினைகளை சுட்டிக்காட்டி ஒரு மேன்மையை சென்றடைய வேண்டும் என்றார். இந்த உலகமானதும் அதன் இயக்கமும் அதில் வாழும் உயிரினங்களும் அதன் நோக்கமும் என்று ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டு உணர்ச்சிகளினுடைய கிளர்ச்சிகளை தூண்டி எண்ணங்களினுடைய கலவையில் இயக்கங்களினுடைய மேன்மையை சென்றடைவதுதான் வாழ்க்கை. இதில் முக்கியமானதும் முதலிடம் பெற்றதும் எது என்பது கேள்வி. நவகிரக கூட்ட அமைப்புகளின் 9 கோள்களாலான இந்த உலகம் முக்கியமானது. பஞ்சபூதங்களில் விண் மண் நீர் நெருப்பு காற்றாலான இந்த பூமி முக்கியமானது. அந்த இயற்கையினுடைய இயக்கங்களில் வாழும் உயிர் முக்கியமானது. உயிர் குடிகொண்டிருக்கும் உடல் முக்கியமானது. உடலின் இயக்கத்தாலான குணம் முக்கியமானது. குணத்தால் அமையப்பெற்ற வாழ்க்கை முக்கியமானது. வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு எது முக்கியமானது என்பதுதான் கேள்வி. மீண்டும் தொடர்வோம்.
இந்த எளியவன் சிற்றறிவால் எடுத்துரைத்த ஜீவாதார உயிரோட்டங்களுக்கு செவிசாய்த்து உண்மை நிலைதனை உணர உயர்ந்தோன் தாழ்வணங்கிய நாமங்கள் கோடானு கோடி சமர்ப்பணம் சமர்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்.